ஏப்பா, கோச்சிட்டு போன உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வர உன் அம்மா மோகன் வீட்டுக்கு போனாலே இன்னுமா வரல? மோகன் வீட்டுக்கா? உனக்கு தெரியாதா? உங்க அம்மா இங்க இருக்கிற 2-3 பேரை கூட்டிக்கிட்டு மோகன் வீட்டுக்கு போயிருக்கா. ஆனாலும் உங்க அம்மா அமுதாவை ரொம்ப கொடுமைப்படுத்துறாப்பா. இன்னைக்கு என்ன பண்ண போறாளோ தெரியல. எனக்கு எதுக்குப்பா வம்பு? எப்பா, நான் சொன்னேன்னு சொல்லிடாத. உங்க அம்மா கிட்ட ஒரு அழகு சக்கரை கடை வாங்கியிருந்தேன், அதை திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தப்பா இங்க வைக்கிற, கொடுத்துருப்பா. வர்றேன். இங்க இருந்து கத்துற, நம்ம உள்ள போலாமா? அவளை இங்க வச்சு அசிங்கப்படுத்தணும். கொஞ்சம் பொறுமையாரியே, அவசரப்படுற. பாருங்கடி இந்த அநியாயத்தை. என் புள்ளை இவளை அடிச்சுட்டானா உடனே வெக்கம் கட்டவ இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கா. இதான் பட்டணத்து பழப்பா? நம்ம ஊர்ல இந்த மாதிரி கூத்து நடக்குமா? என்ன விசாக இப்படி சொல்ற? உன் மருமகளுக்கு இங்க என்ன வேலை? அதுவும் பொம்பளை இல்லாத வீட்டுல என்ன வேலை? கேள்வியா கேக்குறீங்க? அந்த நியாயத்தை கேட்கறதுக்காகத்தான் உங்க 2 பேரும் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் கூத்து நம்ம குடும்பத்துல நடக்குமா? இதெல்லாம் ஒரு பொழப்பா? நார பொழப்பு. புருஷன்காரன் ஏதோ கோவத்துல அடிச்சுட்டான். இப்படி ஒவ்வொருத்தையும் கோச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டா குடும்பம் தான் விளங்குமா இல்ல ஊர் தான் விளங்குமா? ஐயோ சாமி மகமாயி, எங்களை காப்பாத்துமா. இந்த மானங்கட்ட காரியத்துக்காக எங்க ஊரை தண்டிச்சிடாதம்மா. ஏய், இப்ப நீ வர போறியா இல்ல நான் உள்ள வரட்டுமா? என்னடி இவ்ளோ கேவலமா பேசுறாங்க? நான் போய் 2ல 1 கேட்டு வரேன். அமுதா, அவங்க உன்னை அசிங்கப்படுத்துறதுக்காகவும் வாசுகிட்ட இருந்து உன்னை பிரிக்கிறதுக்காக வந்து அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்கு போ. ஒளிஞ்சுக்கணுமா? நான் எதுக்காக உள்ள போய் ஒளிஞ்சுக்கணும்? நான் என்ன தப்பு பண்ண? யார் தப்பு பண்ணாங்கன்னு பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. நீ உள்ள போய் ஒளிஞ்சுக்க. அவங்க எப்படி இருந்தாலும் உள்ள வரதான் போறாங்க. ப்ளீஸ் உள்ள போ. அமுதா, இதுங்க வெளியில வர்ற மாதிரி தெரியல. நாமளே உள்ள போய் என்ன ஏதுன்னு பாத்துருவோம். எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் ஃப்ரெண்டு வீட்டுல வந்து சப்ளாங்கோல் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பா. இன்னைக்கு 2ல 1 பாத்துறேன். ஏன்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்க? என்னது இது? வீடு ரொம்ப அமைதியா இருக்கு, ஒருத்தரையும் காணோம். மோகன், டேய் மோகன், மோகன், டேய் எங்க? என்னம்மா நீங்க இங்க வந்திருக்கீங்க? எனக்கு நைட் ஷிஃப்ட், அதான் தூங்கிட்டு இருந்தேன். என் வீட்ல இருந்து இப்பதானடா வந்த, அதுக்குள்ள தூங்குறேங்கற? எனக்கு என்ன காது குத்துறியா? அமுதா எங்கடா? அமுதா ஏன் இங்க வரா? அவ கோயில்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா. சமாதானப்படுத்தி வீட்டுக்கு அனுப்பி வச்சனே. அவ எப்போ வீட்டுக்கு போயிருப்பாளே? இவன் சரிப்பட்டு வர மாட்டான். இவன் நம்ம கிட்ட உண்மையை சொல்ல மாட்டான். நீங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. எங்க பார்த்தாலும் அந்த சிரிக்கிய மொசர புடிச்சு தர இழுத்துட்டு வாங்க. மத்த சங்கதியில நான் பாத்துக்கிறேன். எப்படா பேண்ட் போட்டு தூங்க ஆரம்பிச்சே நீ? போய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் தெரியுமா? ஏமா மருமகளை நீங்களே அசிங்கப்படுத்துறீங்க? அசிங்கப்படுத்தணும் தான்டா நினைச்சேன். வாசல்ல வச்சு அந்த சிரிக்கிய அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சேன். ஆனா அவ உள்ள எங்கேயோ ஒளிஞ்சுகிட்டு இருக்கா. வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். எங்கேயும் காணுமே. விசாகம், உன் மருமக இங்க இருக்கான்னு சொன்னேல்ல, எங்கேயும் காணோம். இல்ல காணோம். அதான் சொன்னேன், அவ இங்க இல்ல, உங்க வீட்ல இருப்பா. அங்க போய் தேடுங்க போங்க. தேடுறேன். இந்த பாருடா, எனக்கு சின்ன வயசுலயே என் ஆத்தாளும் அப்பனும் காது குத்திட்டாங்க. நீ எனக்கு புதுசா குத்தாத. நீ எப்பத்துல இருந்து தூங்கிக்கிட்டே டிஃபன் சாப்பிட ஆரம்பிச்ச? ஏய், இது அந்த சிரிக்கி சாப்பிட்டது தானே? சொல்லுடா, அவ எங்க? அம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கம்மா. அந்த பொண்ணு உங்க வீட்ல இருப்பா. அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுமா. யாருக்கிட்ட நல்ல பொண்ணுங்கிற? அவளை பத்தி நீ என்கிட்ட சொல்ல வேண்டாம். அவ நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணான்னு எனக்கு தெரியும். மரியாதை அவ எங்க இருக்கான்னு சொல்லு. அவ இங்க இல்ல, உங்க வீட்ல இருப்பா. அங்க போய் பாருங்க. போறேன்டா, போறேன்.
அவன் மட்டும் அங்க இல்லன்னு வச்சுக்க, நேரா மறுபடியும் இங்க வருவேன். உன்னை தூக்கி போட்டு ஒரே மிதி மிதிப்பேன். என்கிட்ட உன் ஆட்டத்தை எல்லாம் வச்சுக்காத. இந்த ஆட்டத்தை எல்லாம் என் பையன் வாசுகிட்ட வச்சுக்க. அவன் ஏமாளி, அவன் ஏமாறுவான். நான் ஏமாற மாட்டேன். பாக்குறேன்டா, பாக்குறேன். அவன் மட்டும் அங்க இல்லாம போட்டோம், வந்து பேசிக்கிறேன்டா. உன்னை என்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் வச்சுக்கிறேன். வாங்கடி, வாங்க போய் பாப்போம். அமுதா, எங்க போற? பேக்க முதல்ல கீழே போடு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் எதுக்காக இங்க இருக்கணும்? உங்களுக்கு உங்க அம்மா தான் பிடிக்கணும், நீங்க அவங்க கூடவே இருக்க வேண்டியதானே. என்னதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? என் நிலைமை நினைச்சு நான் அடங்கி போனா என்னையே கை நீட்டி அடிக்கிறீங்களா? இங்க பாருங்க, இது ஒரிஜினல் அமுதா இல்ல, இது என் கேரக்டரே இல்ல. நான் பயங்கர பிடிவாதக்காரி. நான் உங்க மேல இருக்கிற பிரியத்துல அண்ணன் அண்ணி எல்லாரையுமே ஒதுக்கிட்டு வந்தா நீங்க என்ன கை நீட்டி அடிக்கிறீங்களா? நான் எங்க அண்ணன் வீட்டுக்கே போறேன். எனக்கு மன வாழ்க்கை ஒத்து வரல. நான் கிளம்புறேன். அமுதா, முதல்ல இந்த பேக்கை விடு. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க. இந்த உலகத்திலே நான் மிகவும் அதிகமா நேசிக்கிறது உன்னை மட்டும்தான். ஆமா ஆமா, எங்க அம்மா வயசானவங்க, கோவக்காரங்க. இப்ப நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு வச்சுக்க, அந்த கோவம் அவங்களுக்கு அப்படியே நிரந்தரமாயிடும். நீங்க ரெண்டு பேரும் உங்க நிலைமையில இருந்து மட்டும்தான் பேசுறீங்க. என் நிலைமையை கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க. எங்க அம்மா ஒத்த பொம்பளைய விதவையா என்ன வளர்த்து ஆளாக்க கஷ்டப்பட்டு எவ்வளவு போராடினாங்க தெரியுமா? இப்ப அவங்க பண்ண தியாகத்துல என்னால மறந்துட முடியுமா? உன்னை கொடுமைப்படுத்துறாங்கன்னு ஒரே காரணத்துக்காக? இத பாரு, எந்த ஒரு புள்ளையும் அம்மாவை கெட்டவன்னு சொல்லவே மாட்டான். நான் உங்களை தப்பு சொல்லல. உங்க அம்மாக்கு என்ன பிடிக்கல, பிடிக்காத இடத்துல நான் எப்படி இருக்க முடியும்? அமுதா, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. என் அம்மா 2-3 தடவை உன் வீட்டுக்கு வந்து அவமானப்பட்டு வந்திருக்காங்க. அந்த கோபம் ஒரு 4-5 மாசம் ஆச்சுன்னா எல்லாமே சரியா போயிடும். இத பாருடா, டேய், எங்க அம்மா என்ன பிறக்கும் போதே வில்லியாவா பிறந்தாங்க, இல்ல இந்த அழகு தேவதையை கொடுமைப்படுத்துறதுக்கு மாமியாராவா பிறந்தாங்க? வசனம் எல்லாம் நல்லா பேசுறீங்க. ஐயோ, வெக்கத்தை பாடுற. உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லட்டுமா? என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க அம்மா என்ன அவமானப்படுத்துறதுக்காக மோகன் அண்ணா வீட்டுக்கு வந்தாங்க. நீங்க அங்கிருந்து என்ன கூட்டிட்டு வந்துட்டீங்க. இப்ப அவங்க இங்க வந்த உடனே அவளாதான் இங்க வந்தா, அவ வந்ததுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லன்னு சொல்வீங்க. அதுக்கு நான் ஒத்து ஊதணும், அதானே? நான் ஊருக்கு கிளம்ப. அதெல்லாம் இல்ல, செல்லம்மாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு. எப்போ? இன்னைக்குதான் போல இருக்கு. அண்ணன் போன் பண்ணி சொன்னாரு. அதுவும் 2 பொம்பளை பிள்ளைங்க. ஐயோ, என்னங்க, வாங்க நம்ம சென்னைக்கு போலாம், போய் குழந்தைங்களை பாத்துட்டு வரலாம். சரி, போறதுனா ஒரு ஐடியா பண்ணுவோம். நீ உள்ள ரூம்ல போய் படுத்துக்க. அம்மா வந்ததுக்கு அப்புறம் அவங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லி நம்ம ஊருக்கு போறதுக்கு பர்மிஷன் வாங்கிடுறேன். ஆனா நீ எக்காரணத்தை கொண்டு வெளியில மட்டும் வந்துடக்கூடாது. ஓகேவா? ஓகேவா? என்ன பாக்குற? இப்படி ஒரு மத்தளத்தை நான் பார்த்ததே இல்ல. நானும் இப்படி ஒரு தாளிக்காத உப்புமாவை பார்த்ததே இல்ல. திரணா 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 திரணா. வாங்க சார், வாங்க சார். திரணா திரணா திரணா. என் நிலைமைய பாத்தீங்களா? என் குழந்தை செத்து போச்சு. என் குழந்தைய நானே கொன்னுட்டேன். ஒரு சின்ன பையனை காப்பாத்துறதுக்காக நான் போனேன்.
அங்க 2 ரவுடிங்க என்ன அடிச்சு கீழே தள்ளதுனால என் குழந்தை இறந்து போச்சு. என் குழந்தைய நானே கொன்னுட்டேன். என் குழந்தைய நானே கொன்னுட்டேன். நான் கொலைக்காரி ஆயிட்டேன். நீ கொலைகாரி இல்ல, கொலைகாரி இல்ல. நீ அடிபட்டு கீழே விழுந்ததுனால அந்த குழந்தை சாகல. நான் தான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். நான் தான் உன்கிட்ட போய் சொல்லிட்டேன். ஆமா செல்லம்மா, என்கிட்ட டாக்டர் நம்மளோட 2 குழந்தையில ஒரு குழந்தை ரொம்ப வீக்கா இருக்கு, உயிரோட பிறக்கிறதுக்கு 50% தான் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த விஷயத்தை நான் தான் உன்கிட்ட மறைச்சிட்டேன். ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? அதை உன்கிட்ட சொன்னா நான் வேலைக்கு போகாம வீட்டுல உட்கார்ந்து குழந்தைய காப்பாத்திருவேன்னு நினைச்சீங்களா? நான் எப்படியாவது குழந்தைய காப்பாத்திருப்பேன்னு நீங்க என்கிட்ட சொல்லிருந்தா எப்படியாவது என் குழந்தைய காப்பாத்திருப்பேன்னு. நான் எப்படியாவது காப்பாத்திருப்பேன். இப்ப நான் ஒரு கொலைக்காரி ஆயிட்டேன். செல்லம்மா, நடந்ததையே நினைச்சு வருத்தப்பட்டா மனசும் உடம்பும் தான் பாதிக்கும். உனக்கு குழந்தை பிறந்த செய்தியை கேட்டு ஏகே சார் ஓடோடி வந்திருக்கார். நடந்ததெல்லாம் மறந்துட்டு அவர் கூட பேசுமா. நீங்க நல்லவர். நம்ம நட்பு புனிதமானது. அந்த நட்பை கூட பொருட்படுத்தாம அஞ்சலி என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுக்கு விருப்பமில்லாத கல்யாணத்தை நான் செஞ்சு வச்சுட்டேன். இவ இப்படி செஞ்சிட்டாளேன்னு அந்த சமயத்துல ஒரு நிமிஷமாவது நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்கல்ல? அதுக்குதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு. அதுக்குதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைச்சிருச்சு. ஐயோ, என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க செல்லம்மா. எந்த காலத்திலையும் யாரையும் எப்போ வேதனைப்படுத்தணும்னு நான் நினைச்சதில்லை. என் பொண்ணுக்கு ஒரு தப்பானவனை கட்டி வச்சிங்க, அதனாலதான் நான் துடிச்சு போயிட்டேன். அவ்வளவுதான். நீங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, நீங்க எனக்கு அண்ணன். என் கூட பிறந்த அண்ணன் தான் வந்து என் குழந்தைய பார்க்கல. ஆனா நீங்க வரணும்னு நான் மனசார நினைச்சேன். நீங்க வந்து நிக்கிறீங்க. அன்னைக்கு நீங்க என்ன புரிஞ்சுக்காம பேசாம போட்டீங்க. நீங்க திரும்ப வந்து பேசுறப்ப அது ஒரு நல்ல சந்தர்ப்பமா இருக்கணும்னு நான் நினைச்சேன். ஆனா குழந்தை இருந்து துக்கத்தில் இருக்கிற எனக்கு நீங்க ஆறுதல் சொல்ல வந்திருக்கீங்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. நீங்க தான் கடவுள்கிட்ட போன குழந்தைய நினைச்சு அழுதுட்டு இருக்கீங்க. ஆனா நான் பார்க்க வந்தது துக்கமான சூழ்நிலையில இருக்கிற இந்த அழகான குழந்தைய. வர அவசரத்துல ஒரு தாய்மாமனா நான் எதுவுமே கொண்டு வரல. என் கழுத்துல இருக்கிறது இந்த சாதாரண மணிதான். ஆனா என் அன்பு ரொம்ப பெருசு. நான் இதை குழந்தை கழுத்துல போடுறேன்.
என் செல்ல மருமகளுக்கு உங்களுக்கு என்ன கை மாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஏகே. போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்தான் இந்த ஜென்மத்துல உங்களை சந்திச்சிருக்கேன். என் பொண்ணுக்கு ஒரு நல்ல தாய் மாமன் கிடைச்சிருக்கு. நான் வரேன். எப்ப வருவீங்க? இத பாருங்க செல்லம்மா, இழப்புங்கிறது எல்லா மனுஷனுக்கும் ஒண்ணுதான். ஆனா இழப்ப பத்தியே நினைச்சிட்டு இருந்தா அதனால வேதனை அதிகமா தான் போகும். துக்கத்துக்கு விளக்கேத்தாத வீட்டுல நான் சாப்பிடணும்னு நினைச்சா அது முடியுமா? அந்த மாதிரிதான் ஒவ்வொரு வீட்டு வாசப்படியும் துக்கத்தையும் நல்லதையும் பார்த்துட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி கடவுள் கிட்ட போன குழந்தையை மறந்துட்டு இதோ பக்கத்துல இருக்க இந்த குழந்தை இத பாருங்க. என்னைக்கும் நீங்க சொன்னதை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். யாரும் யார் கூடயும் ஆயுள் வரைக்கும் பயணம் பண்ண முடியாத அவங்க நிறுத்தம் வந்தா இறங்கித்தானே ஆகணும். புரிஞ்சுக்கங்க. என் மருமகளை ஜாக்கிரதையா பாத்துக்கங்க.